ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மகி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். வருண் படுக்கையில் சாய்ந்தபடி தன் செல்போனில் எதையோ பார்த்து கொண்டிருக்க, நித்யா அந்த கட்டிலுக்கு எதிரே நின்று ஒரு அழகிய புடவையை கட்டி கொண்டிருந்தாள். அவள் புடவையை மடித்து சொருகும்போது, ப்ளீட்ஸ் எடுக்கும்போது வருண் அவளை கண்ணிமைக்காமல் அளவெடுத்து கொண்டிருந்தான். அவளது அசைவுகளையும் புடவையின் மடிப்புகளையும் வருண் கண் கொட்டாமல் ரசித்து கொண்டிருந்தான். அப்போது அந்த புடவையை கட்டி கொண்டபடியே நித்யா வருணை கவனித்தாள். வருணை பார்த்து லேசாக சிரித்து கொண்டபடி, டே திருட்டு பயலே, என்ன அப்படி பார்க்குற? கொஞ்சம் கூட கண்ணு சிமிட்டாம என்னையே பார்த்துட்ருக்க. என்ன சைட் அடிக்கிறியா என்று நித்யா கேட்க, வருணும் சிரிப்பை அடக்க முடியாமல், ஏண்டி என்னென்ன பண்ண சொல்கிற? என் பொண்டாட்டி இவ்வளோ அழகா என் முன்னாடி புடவை கட்டிகிட்டு இருந்தா சும்மா இருக்க முடியுமா? அப்படியே ஒரு ஸ்டாச்சுவை பார்க்குற மாதிரி இருக்குடி. உன்னோட இந்த மடிப்பு ஒரு ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது அப்படி பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. ஐயோ வருண், கொஞ்சம் சும்மா இருங்க. நம்ம 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிகிட்ருக்கோம், அதை மறந்துட்டிங்களா என்று கூறியபடி நித்யாவும் புடவை கட்டி கொண்டிருக்க, வருண் நித்யாவையே ரசித்து கொண்டிருந்தான். அப்போது நித்யாவின் உடலில் எதையோ பார்த்தவன் தன் அருகே அவளை அழைக்கிறான். ஏய் பொண்டாட்டி, இங்க வா. வருண், எது கூப்பிட்றீங்க? வாடி சொல்கிறேன். இல்லைப்பா, நான் வரமாட்டேன். நீங்கள் எது கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் இப்போ நடக்காது. ஏண்டி, உனக்கு எப்போ பார்த்தாலும் அதே நினைப்பா? அதுக்கு இல்லை, இங்க வா என்று வருண் மீண்டும் நித்யாவை அழைக்க, நித்யா தயங்கியபடி ஒரு அடி எடுத்து வைக்கிறாள். வருண் படித்திருந்தபடியே சட்டென்று அவள் புடவை முந்தானையை பிடித்து இழுக்க, நித்யாவும் சற்று தடுமாறி அவன் மார்பின் மேலே விழுகிறாள். ஐயோ, என்னங்க பண்ணுறீங்க? இப்போ எதுக்கு புடவை பிடிச்சி இழுக்கிறீங்க என்று நித்யா கேட்க, அப்போது வருண் அவள் இடையை மெதுவாக தடவியபடி கண்களை குறுகலாக்கி, பொண்டாட்டி என்னடி இது? இடுப்பில் எங்க ஒரு குட்டியாக மச்சம் இருக்கே என்று வருண் கேட்க, நித்யா சற்று அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக, அட பாவி, எத்தனை தடவை என் கூட இந்த பெட்டில் மேட்ரு பண்ணியிருக்க, இப்போதான் இந்த மச்சத்தையை கவனிக்கிறியா? உன் கண்ணெல்லாம் இத்தனை எங்கே இருந்துச்சு? ஏண்டி, உன் புருஷனை பார்த்து என்ன கேள்வி கேட்ட? இங்கே பாரு, உடம்புல எத்தனை மச்சம் இருக்குது, அது என்னென்ன சைஸில் இருக்குது, எங்கெங்கே இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும்டி. உடம்பு மொத்தமும் நான் மனப்படமாக வச்சுருக்கேன். ஆனால் இந்த மச்சம், இது புதுசாக வந்திருக்குடி என்று வருண் கூற, அப்போது நித்யா தன் இடையில் உள்ள மச்சத்தை கவனித்தாள். வருண், ஆமாங்க, இது புதுசாக இருக்குது. என்னங்க, நானே இப்போ தான் பார்க்குறேன். பொண்டாட்டி, நான் நேற்று கூட கவனிச்சேன்டி, இந்த இடத்துல மச்சமே இல்லை. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதானே பார்த்தேன், என் கண்ணில் இந்த மச்சம் எப்படி சிக்காமல் போச்சுன்னு என்று வருண் கூற, அப்போது நித்யா வருணை பார்த்து லேசாக வைக்கப்பட்டவாறு, வருண், எப்படிங்க இந்த குட்டி மச்சத்தை கூட இவ்வளோ உன்னிப்பாக கவனிச்சிருக்கீங்க? அப்போது என் உடம்புல எங்கெங்கே எத்தனை மச்சம் இருக்குன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரியுமா என்று நித்யா கேட்க, அப்போது வருண் இன்னும் அவளை நெருக்கமாக அணைத்து கொண்டு, பொண்டாட்டி, உடம்பு எனக்கு ஒரு பொக்கிஷம். அதில் இருக்கிற ஒவ்வொரு மச்சமும் ஒவ்வொரு தழும்பும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இந்த புது மச்சம் கூட அழகு இன்னும் எக்ஸ்ட்ரா காட்டுதுடி. பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கு என்று வருண் பேசிக்கொண்டிருக்க, நித்யா சற்று சிலிர்த்து போய் அவன் தோளை பற்றி கொள்கிறாள். வருண், அப்போ என் மேலே உங்களுக்கு அவ்வளோ ஆசையா என்று நித்யா கேட்க, வருண் அவள் கழுத்தில் மெதுவாக முத்தமிட்டவாறு, பொண்டாட்டி, ஆசை, வெறி, லவ், என்ன வேணாலும் சொல்லலாம். எனக்கு அதுக்கு பேர்லாம் தெரில. மூச்சு காத்து கூட எனக்கு போதை ஏற்றுற மாதிரி இருக்குது என்று வருண் பேசிக்கொண்டிருக்க, நித்யா சற்று மூச்சு திணறினாள். வருண், என்ன இது? கிளம்பும்போது இப்படிலாம் பேசுகிறீங்க? என்ன
என்னை மயக்க பார்க்குறீங்களா என்று நித்யா கேட்க வருண் அவள் இடுப்பை இன்னும் இறுக்கமாக பற்றி கொள்கிறான். ஆமாண்டி, மயக்காம என்ன பண்ணுறது? என் அழகு பொண்டாட்டி, நீயே சொல்லு. இப்படி ஒரு அழகான பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது நான் என்ன கல்ல மாதிரி உட்காந்துருக்கணுமா? ஐயோ வருண், உங்கள் ரொமான்ஸ் தாங்க முடியல. சரி விடுங்க, டைம் ஆகுது, நம்ம கிளம்பலாம் என்று கோரியபடி நித்யா வருணை விட்டு விலகிச் சென்று மீண்டும் அவள் புடவையை சரி செய்து கட்டி கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவும் கோவிலுக்கு சென்றனர். அங்கே கோவிலுக்கு வெளியே ஒரு பூக்கடையில் மல்லிகை பூவை வாங்கி வருண் நித்யாவின் தலையில் சூடினான். வருண், எப்படி இருக்கு? என் பொண்டாட்டி தேவதை மாதிரி இருக்க. என் கண்ணை பற்றும் போல இருக்குடி. அப்படி சொல்லிக்கிறே. ஐயோ வருண், கோயில் வாசலில் நின்று என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சாமி கண்ணை குத்த போகுது. சரி வாங்க, நம்ம பூஜை பொருளாக வாங்கலாமா என்று கூறியபடி இருவரும் ஒரு கடையில் பூஜை பொருட்கள் வாங்கிக் கொள்கின்றனர். நித்யா பூக்கள், தேங்காய், பழங்கள் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுக்கிறாள். வருண் அவளை ஆச்சரியமாக பார்க்கிறான். வருண், என்ன அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லடி, நான் லவ் பண்ணும்போது பார்த்த நித்யாவான்னு எனக்கே டவுட்டாக இருக்குது. அப்போல்லாம் எவ்வளோ ஸ்டைலிஷாக, எவ்வளோ மாடர்னாக யாருக்கும் அடங்காமல் சுற்றிட்டுருப்ப. ஆனால் இப்போது இந்த மாதிரி சாரி மல்லிகை பொண்ணு ஆளே மாறிட்டியடி. என்னங்க, அப்போ நம்ம லவ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது நான் உங்கள் பொண்டாட்டி. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானே நான் இருக்கணும். அது சரி. அம்மா, எவ்வளோ நேரம் வாங்குற? ஏண்டி, இதெல்லாம் உனக்கு வாங்க தெரியுமா? எவ்வளோ பார்த்து பார்த்து வாங்குற? அதுவா, அத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. கோயிலுக்கு எப்படி தேங்காய் வாங்குறது, பூ எவ்வளோ வாங்குறது, எப்படி பேரம் பேசுறது, எல்லாமே கற்றுக்கிட்டேன். என்னடி இது, எங்கள் அம்மா உனக்கு இந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்களா? ஆமாம். சரி, சீக்கிரம் காசு கொடுங்க, உள்ளே போய் சாமி கும்பிடலாம் என்று இருவரும் அந்த பூஜை பொருள்களை வாங்கிவிட்டு கோவிலுக்குள் சென்றனர். நித்யா கண்கள் மூடி சாமியை கும்பிட்டு கொண்டிருக்க வருண் நித்யாவின் அருகில் நின்றவாறு அவளையே பார்த்து கொண்டிருந்தான். வருணை கவனித்த நித்யாவும், வருண் என்ன பண்ணுறீங்க? சாமி பாருங்க, என்ன பார்க்குறீங்க? எனக்கு பிடிச்ச சாமியை நான் பார்க்குறேன். ஏய், நீ தாண்டிய சாமி. ஐயோ முடியல. ஐயோ, வாயில் தான் வந்துட போகுது. ஒழுங்கா சாமி கும்பிடு, எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க என்று நித்யா கூற வருணும் சிரித்து கொண்டிருந்தான். வருண் நித்யாவின் நெற்றியில் குங்குமம் வைத்துவிட நித்யா வருணை பார்த்து அழகாக புன்னகைத்தாள். இருவரும் கையை பிடித்து கொண்டபடி அந்த கோவிலை சுற்றி வருகின்றனர். வருண், என்ன அமைதியாக வரீங்க? என்னன்னு தெரிலடி, அம்மா அடிக்கடி கோயிலுக்கு போன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதெல்லாம் சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் ஏன் தெரில, இந்த மாதிரி கோயிலுக்கு வரும்போது மனசுக்கு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. என்னதான் வெளியே அவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது என்று வருண் கூற நித்யா வருணை பார்த்தபடி, வருண், ஆமாம், நம்ம 2 பேரும் இந்த மாதிரி ஒன்றா கைப்பிடிச்சு எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் எனக்கு கோவில் தான். உங்கள் கூட இருக்கும்போதும் என் மைண்ட் இப்படி தான் ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி உங்கள் கையை பிடிச்சிட்டே இருந்தாலும் எனக்கு போதும் என்று நித்யா கூற வருண் நித்யாவை காதல் பார்வையோடு பார்த்தான். இப்படியே இருவரும் கைகோர்த்தபடி பேசிக்கொண்டவாறு அந்த கோவிலை சுற்றி வர, அப்போது அந்த கோவிலில் உள்ள ஒரு மண்டபத்தில் ஒரு பெண்ணுக்கு வளைகாப்பு விழா நடந்தது. நித்யா அதை பார்த்து ரசித்தாள். நித்யா சற்று சிரித்து கொண்டவாறே, வருண், அங்கே பாருங்களேன், அது வளைகாப்பு ஃபங்க்ஷன் தானே? ஆமாண்டி. என்னங்க, அந்த பொண்ணோட முகத்தை பாருங்களேன், எவ்வளோ பிரைட்டாக ஹாப்பியாக இருக்கான்னு. கர்ப்பமாக இருக்கும்போதும் பொண்ணுங்க பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகில் தான் இருக்காங்க. அவங்க முகத்தில் இருக்கிற சந்தோஷம் பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்கு. அவங்கள சுற்றி அந்த பொண்ணோட அம்மா, அப்பா,
எல்லாரும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க என்று நித்யாவும் அந்த பெண்ணை பார்த்து ஆசையாக பேசிக்கொண்டிருக்க அவள் முகத்தில் ஒரு சிறிய ஏக்கத்தை பார்க்கிறான் வருண். பொண்டாட்டி, என்ன அப்படி பார்க்குற? என்ன, உனக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணணுமா? ஐயோ சும்மா இருங்க. அதை பார்க்கும்போதே இவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதுக்கு தான் சொன்னேன் என்று நித்யாவும் பேசிக்கொண்டிருக்க அப்போது ஒரு வயதான பெண்மணி நித்யாவின் அருகே நடந்து வந்தார். என்ன பாட்டி, என்ன வேணும்? ஒன்றும் இல்லைம்மா, அங்கே பேத்திக்கு தான் வளகாப்பு நடந்துட்டுருக்கு. நீயும் வந்து அவளுக்கு வளையல் போட்டு அவள் ஆசீர்வாதம் பண்ண. ஐயோ பாட்டி, நானா? எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் சின்ன பொண்ணு, நான் எப்படி? இங்கே பாருமா, இதுக்கெல்லாம் சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு வயசெல்லாம் தேவையில்ல. நல்ல மனசு இருந்தால் போதும். நீயும் என் பேத்தி மாதிரி தான் இருக்க. வா, என் பேத்திக்கு வளையல் போட்டு விடு. ஐயோ பாட்டி, எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. இங்கே பாருமா, சும்மா வளையல் போடுறது தான். வா, நான் சொல்லித்தரேன் என்று அந்த பாட்டி கூப்பிட நித்யா வருணை பார்த்தாள். வருண், என்ன கூப்பிட்றாங்க? நான் எப்படி அந்த பொண்ணை ப்ளஸ் பண்ணுறது? அவங்க என்னை விட பெரியவங்க மாதிரி இருக்காங்க. ஏய், அதான் சொல்கிறாங்களடி, இதுக்கு வயசுலாம் ஒன்றும் தேவையில்ல. நீ போய் அவங்களுக்கு வளையல் போட்டு விடு என்று வருண் கூற நித்யா புன்னகையுடன் அந்த பாட்டியின் பின்னே நடந்து சென்றாள். அந்த பாட்டி சொல்லிக் கொடுக்க நித்யா அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு சந்தனம் தடவி வளையல் அணிவிக்கிறாள். அவள் முகத்தில் ஒருவித சந்தோஷம் பரவுகிறது. அந்த பெண்ணிடம் கனிவாக, ஆமா, உங்களுக்கு இது எத்தனை மாதம்? எனக்கு இது 9வது மாதம். ஓ அப்படியா? அப்போ அடுத்த மாதம்லாம் உங்கள் பேபி உங்கள் கையில் இருக்கும்ல என்று நித்யா ஆர்வமாக கேட்க அந்த கர்ப்பிணி பெண் வெக்கத்தில் சிரித்தாள். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை சுற்றி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் நிஜமாவே ரொம்ப லக்கி தான். சீக்கிரமே நல்லபடியாக குழந்தை பெற்றுக்கோங்க. நான் உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். அம்மா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது? அதுவா, எனக்கு கல்யாணம் ஆகி 6 மந்த் கிட்ட ஆகுது. இவ்வளோ நாள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேனா, அதனால் பேபி பிளான்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தோம். இனிமே தான் அதுக்கு ட்ரை பண்ணணும் என்று நித்யா வெக்கத்துடன் அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு பதிலளித்தாள். சூப்பருங்க, சீக்கிரமே நீங்களும் அழகாக குழந்தை பெற்றுக்கோங்க. அவர் தான் உங்கள் ஹஸ்பண்டா? உங்கள் 2 பேர் ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருக்குது என்று கூற நித்யாவும் அந்த பெண்ணை பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். நித்யா வருணின் அருகே சென்று அவன் கையை பிடித்து கொண்டாள். இருவரும் அங்கு ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டனர். என்ன பொண்டாட்டி, ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல? ஆமாங்க, இந்த மூமெண்ட்டே ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு நான் வளையெல்லாம் மாட்டி விட்டேன், சந்தனம்லாம் தடவி விட்டேன். அந்த பொண்ணுக்கு நான் ப்ளஸ் பண்ண தெரியுமா? இதெல்லாம் புதுசாக இருக்குங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என்று நித்யா சந்தோஷத்தில் பேசி கொண்டிருக்க வருண் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். வருண், அந்த பொண்ணு என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? என்னடி, என்ன சொன்னா? அது நமக்கும் சீக்கிரமே குழந்தை பிறக்குன்னு சொன்னா. பொண்டாட்டி, அது சீக்கிரம் நடக்க தாண்டி போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் என்று வருண் கூற நித்யா தன் முகத்தை மூடி சிரித்து கொண்டிருந்தாள். என்னங்க, அந்த பொண்ணு பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்காங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ப்ரெக்னென்சி டைமில் ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். வருண், அப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனாலும் நானும் அழகாக இருப்பேன்ல? பொண்டாட்டி, நீ எப்போவுமே அழகு தாண்டி என்று வருண் கூற நித்யா வருணின் தோளில் சாய்ந்து கொண்டாள். அங்கே பாருங்களேன், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்கள நானே ரொம்ப கண்ணு வைக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே மாதத்தில் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கும்ல? வருண், நான் ப்ரெக்னென்ட் ஆனாலும் இந்த மாதிரி தானே வளகாப்பு பண்ணுவீங்க? அப்போ என்னை சுற்றி அம்மா, அப்பா, அத்தை, மாமா, நீங்கள் எல்லாரும் இருப்பீங்கள்ல?
ஏய், என்னடி ஆச்சு உனக்கு? ஐயோ வருண், சொல்லுங்க. எங்க பாரு, இதை விட அசத்தெல்லாம் பண்ணலாம். வருண், நான் ப்ரெக்னென்ட் ஆனால் குண்டாயிருவேன்ல? நான் குண்டானா உங்களுக்கு பிடிக்குமா? குண்டானா என் மேலே லவ் குறைஞ்சிருமா என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க, அப்போது வருண் நித்யாவின் தலையை பிடித்து தன் மார்பில் சாய்த்து கொண்டான். பைத்தியக்காரி, என்னடி பேசிகிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? இங்கே பாரு, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி. என் கண்ணுக்கு நீ எப்போவுமே அழகு தாண்டி. உன் மேலே இருக்கிற லவ் என்றைக்குமே குறையாது என்று கூறியபடி அவளை தன் பக்கம் நெருக்கமாக இழுத்தான். அம்மா, இப்போ எதுக்கு இந்த கேள்விலாம்? வருண், சும்மா கேட்டேன். அந்த மூமெண்ட்லாம் நினச்சி பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு என்று நித்யா பேசிக்கொண்டிருக்க, வருணும் நித்யாவின் கூந்தலை வருடி கொண்டிருந்தான். அப்போது அந்த கோவிலின் உள்ளே நித்யாவின் அம்மா நுழைந்தார். நித்யாவின் அம்மாவை பார்த்தவள் வேகமாக அவள் அம்மாவிடம் ஓடிச் சென்றாள். அம்மாவை பார்த்த சந்தோஷத்தில் அவரை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அம்மா, நீங்க எப்போ வந்தீங்க? ஏய் நித்யா, நீயும் கோயிலுக்கு வந்திருக்கியா? நான் இப்போ தாண்டி வந்தேன். அம்மா, எப்படி இருக்க? அம்மா, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். அம்மா, அப்பா இல்லையா? இல்லடி, உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. கொஞ்ச நாளாக மறுபடியும் டென்ஷனாக சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. எப்போ பார்த்தாலும் பிஸ்னஸ் மீட்டிங்னு அலைஞ்சிட்டே இருக்காரு. இந்த மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு போனால் தானே அவருக்கும் நிம்மதியாக இருக்கும். அவர் எங்கே நான் சொல்கிறத கேட்குறாரு என்று நித்யாவின் அம்மா தேவி பேசி கொண்டிருக்க, வருண் அவர்கள் அருகே நடந்து வந்தான். வருண் தம்பி, எப்படி இருக்கீங்க? அத்தா, நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லா இருக்கேன். ஆமாம், நித்யா எப்படி? ஏதாவது சமையலில் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா? இல்லை, இன்னும் எனக்கு சமைக்க தெரியலன்னு ஓவராக கொஞ்சிட்டு இருக்காளா? இங்கே பாருங்க வருண், இனிமேல் இவ்வளோ பாவம் பார்க்காதீங்க. அதான் காலேஜெல்லாம் முடிச்சிட்டால, நல்லா வேலை வாங்குங்க. உங்கள் சொன்ன பேச்சு கேட்கலனா 4 சாத்து சாத்துங்க. மா, என்னம்மா நீ? ஏய், சும்மா ரெடி. பின்ன என்ன, எவ்வளோ நாள் சமைக்க தெரியாது வேலை பார்க்க தெரியாதுன்னு சுற்றிட்டுருப்ப? ஐயோ அம்மா, நான் இப்போ மாதிரி இல்லை. இப்போல்லாம் எல்லா வேலையும் நான் தான் பார்க்குறேன். காலையில் காஃபி போடுறது, வாசலில் கோலம் போடுறது, அப்புறம் சமைக்கிறது, எல்லாமே நான் தான். என்னங்க, என்ன பார்த்துட்ருக்கீங்க? நேற்று நைட்டு கூட உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன்ல, அம்மா கிட்ட சொல்லுங்க என்று நித்யா வருணை பார்த்து கண்ணடித்து கூற. என்ன ஸ்பெஷலா? என்னடி ஸ்பெஷலாக பண்ண? வருண், அம்மா கிட்ட சொல்லுங்க, நைட்டு ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன்ல. ஆமாந்த, இப்போல்லாம் நித்யா நல்லாவே சமைக்கிறா. நேற்று நைட்டு கூட ஸ்பெஷலாக ரவை போட்டு ஒரு உப்புமா பண்ணா. வாயிலே வைக்க முடியல. வருண், என்ன பேசுகிறீங்க? பொண்டாட்டி, நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. வாயிலே வைக்க முடியல, அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போயிடுச்சுன்னு சொல்ல வந்தேன். அதானே பார்த்தேன் என்று நித்யா கூற, தேவி இருவரையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தார். நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. அவள் உப்புமா செய்கிறது அவ்வளோ ஸ்பெஷலா? அது சரி. நித்யா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், என் கூட வா என்று தேவியும் நித்யாவின் கையை பிடித்து சற்று தனியே அழைத்து சென்றார். என்னம்மா, என்ன தனியாக பேசணும்? ஒன்றும் இல்லை நித்யா, அந்த கோயிலில் ஒரு பொண்ணுக்கு வளர்க்கப்பு நடக்குது பார்த்தியா? பார்த்தேம்மா. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல? ஆமாம், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஆமாம், உனக்கு இப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்க போகுது? ஐயோ அம்மா, இதெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க? ஏண்டி, ஊர்ன்ட்டு கேட்காம வேறு யார்கிட்ட கேட்க? இங்கே பாரு, இதுக்கு முன்னாடி தான் காலேஜ் படிப்புன்னு இதெல்லாம் தள்ளி போட்டீங்க. இன்னும் அப்படி தான் இருக்கீங்களா? ஐயோ அம்மா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருடி, வருண் தம்பி ரொம்ப நல்லவராக தெரிகிறாரு. இவ்வளோ நாள் படிப்பை கெட்டு போகக்கூடாதுன்னு தான் இதெல்லாம் தள்ளி வச்சுருந்தார் போல. இதுக்கப்புறமும் அவர் மனசு கொள்ளாமல் நடந்துக்கோ. ஐயோ, இவங்க வேற. நாங்கள் அதெல்லாம் எப்பயோ தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டோம். அது கூட தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க.
என்னடி என்ன சொன்ன? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடி சீக்கிரம் உனக்கு குட் நியூஸ் சொல்கிறேன், ஓகேவா? எப்படியோ நித்யா, இந்த கோவிலில் நான் சாமிக்கிட்ட அதான் வேண்டிக்கிட்டேன். சீக்கிரமே உனக்கும் வருணுக்கும் நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். இன்று இருவரும் பேசிக்கொண்டபடி வருணிடம் நடந்து வந்தனர். வருண், சரிப்பா, பார்த்து போங்க. பைக்கு கொஞ்சம் ஸ்லோவாகவே ஓட்டுங்க. அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பொண்டாட்டி வா என்று வருண் அழைக்க நித்யாவும் அவள் அம்மாவை அணைத்து அவர் கன்னத்தில் ஒரு முத்தமிட்டு வருணின் பின்னால் ஓடிச் சென்றாள். தேவியும் வருண் மற்றும் நித்யா இருவரையும் சந்தோஷமாக பார்த்து கொண்டிருந்தார். கடவுளே, இவங்க எப்போவுமே இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. முக்கியமாக நித்யாவோட அப்பானால எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாது என்று கடவுளை வேண்டிக் கொண்டபடி தேவியும் அங்கிருந்து புறப்பட்டார். வருண் மற்றும் நித்யா இருவரும் பைக்கில் தங்கள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். நித்யா வருணை கட்டி கொண்டபடி அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். பொண்டாட்டி. என்னங்க? அம்மா, உங்கள் அம்மா தனியாக கூப்பிட்டு போய் என்ன பேசுனாங்க? அதுவா, வேற என்ன, சீக்கிரமே நம்ம 2 பேரும் குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னாங்க என்று நித்யா கூற வருணும் சற்று சிரித்தான். பொண்டாட்டி, அப்போ அதை நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? எப்போங்க? அதாண்டி உங்கள் அம்மா வர்றதுக்கு முன்னாடி. அதுவா, நான் குண்டா இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். அப்படியா? நான் என்ன சொன்னேன்? நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு அதில் டவுட்டு தாங்க. சினிமாலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஹீரோயின் சொல்லி அழகாக இருந்தால் தான் ஹீரோக்கு பிடிக்கும் என்று நித்யா கூற வருண் சிரித்து கொண்டே, லூசு, சினிமாவில் காட்டுறதுலாம் உண்மை இல்லடி. எனக்கு உன் மனசு மட்டும்தான் முக்கியம். நீ எப்படி இருந்தாலும் உன் மேலே இருக்கிற லவ் மட்டும் எனக்கு கொஞ்சம் கூட குறையாது என்று வருண் கூற நித்யா அவன் முதுகில் கையை கோர்த்தபடி, வருண், எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கும்னு. நான் சும்மா தான் கேட்டேன் என்று அவள் கூற வருண் நித்யாவின் கையை பிடித்து அவள் விரல்களில் முத்தமிட்டான். என்னங்க, நம்ம எப்போ கோயிலுக்கு வந்தோம்? ஈவினிங் 4 o'clock வந்திருப்போமா? ஆனால் இப்போ நைட் ஆயிடுச்சுங்க. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தாலே எனக்கு டைம் போகிறதே தெரியல. இந்த பைக் ரைடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த காற்று உங்கள் முகத்தில் பட்டு உங்கள் ஹேர்லாம் அவ்வளோ அழகாக பறக்குது. உங்களை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்குது. அப்படியே உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணும் போல இருக்குது. என்னடி ஆச்சு உனக்கு? கொஞ்சம் சும்மாரு, வண்டி ஓட்டணும். இப்போ என்ன சும்மா இருக்க சொல்கிறீங்க? ஆனால் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அமைதியாரி, வண்டி ஓட்டணும், ஒரு மாதிரி பண்ணுது. கொஞ்ச நேரம் அமைதியாவா? சரி, வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாம்? வீட்டுக்கு போய் எங்கள் அம்மா கையில் சூடாக ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிக்கணும். என்ன காஃபியா? வீட்டுக்கு போய் கூட ரொமான்ஸ் பண்ணுவேன்னு பார்த்தா காஃபி குடிக்க போகிறீங்களா? பொண்டாட்டி, காஃபி குடிச்சிட்டு எல்லாம் எனர்ஜெட்டிக்காக ரொமான்ஸ் பண்ணணும் என்று வருண் கூற நித்யா அவன் தோளில் அடித்துவிட்டு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். காற்று அவர்கள் தலைமுடியை வருடி கொண்டிருந்தது. அந்தி சாயும் நேரத்தில் அவர்கள் அன்பும் நெருக்கமும் அந்த சாலையில் ஒரு அழகான கவிதையாய் பயணித்தது. இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதையை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. என்னோட நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.